வெல்கம் டு ஜோகோ சேனல். நம்ம இப்போ பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க, அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, மராட்டி மொக்கு எல்லாம் போட்டுக்கலாம். பிரியாணி இலையும் 2 போட்டுக்கலாம். அந்த மசாலா வதங்கினோடனே வெங்காயம் போட்டுக்கணும். 1/4 கிலோ வெங்காயம் போட்டு அதை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். அது 200 கிராம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், மசாலாவுக்கு தேவையான உப்பு, 3/4 கிலோ சிக்கன் போட்டுக்குவோம். கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். இப்போ நம்ம புதினாவை போட்டுக்கலாம். புதினாவை போட்டு கிளறி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கறி வேகிற அளவுக்கு. சிக்கன் இப்போ 3/4 பதம் வெந்துடுச்சு. இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். அதை இப்போ எடுத்து போட்டுக்குவோம். அரிசி 1 கிலோ, 3/4 கிலோ சிக்கனுக்கு. நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இப்போ தண்ணியை நல்லா நான் கொதிக்க வச்சுருக்கிறேன். அது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன்.
புதினா கொஞ்சம் மேலே அப்படி தூவி விட்டுக்கலாம். பிரியாணி மசாலா நான் வீட்டிலையே செஞ்சதுங்க. மிளகாய் போட்டுக்கிறேன். இன்னும் 10 நிமிஷம் மூடி வச்சுக்குவோம். இப்போ 3/4 பதத்துக்கு வெந்துடுச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்லை வச்சு நல்லா சூடு படுத்திக்குவோம். தவா சூடானதும் பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சு பிரியாணியை தம் பண்ணிப்போம். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா பிரியாணி ரெடி ஆச்சுங்க. சாப்பிட்லாம் வாங்க. பிரியாணி நல்லா உதிரியாக வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.